லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அப்பாச்சி மேவன். சரியா? ஸோ அப்பாச்சி மேவன் அப்படிங்கிறது என்னது? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்லிப்ஸில் வந்து எப்படி ஒரு மேவன் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக வந்து மேவன்னா என்னங்கிறது ஃபஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? மேவன்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இனிஷியலாக வந்து மேவன் வந்து பில்ட் ஆட்டோமேஷன் டூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலாக என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேவன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து pom.xml ஒரு ஃபைல் பேஸ்டு தான் நம்ம ஹோல் மேவன் ப்ராஜெக்டே ரன் ஆகும். அதாவது POM அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதுதான் POM.xml ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிற பேருக்கு யூஸ் பண்ணோம்னா என்ன ஆக்சுவலாக இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? அப்போ என்ன ஆகும், அவங்கவுங்க கூட வந்து அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. ஃபைனலாக வந்து அதை மெர்ஜ் பண்ணுவீங்க, ரிவ்யூ பண்ணுவீங்க. அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. சரியா? இது வந்து இது வரைக்கும் என்ன இருக்கும், மேவன் இல்லாமல் இருந்த வரைக்கும் இது வந்து இண்டிவிஜுவலாக மேனுவலாக பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க். சரி, இதுதான் பில்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு என்னதுன்னா, பில்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணுறதையும் டிப்ளாய் பண்ணுறதையும் இது வரைக்கும் மேவன் இல்லாமல் இருக்கும் இது மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். பட் ஆனால் மேவன் என்ன பண்ணுது, இட்ஸ் அ பில்ட் ஆட்டோமேஷன் டூல். அதாவது அந்த ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்ணும். என்னென்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், ஒரு சோர்ஸ் கோடை வந்து கம்பைல் பண்ணுவோம், செக் ஃபார் எரர்ஸ் பண்ணுவோம், அடுத்து அதை வந்து பர்டிகுலர் இதில் வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய ஜார் ஃபைல்ஸ், அதாவது டிபெண்டன்சி ஃபைல்ஸை வந்து டைரெக்டாக நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஆட் பண்ணுவோம். ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட லாஸ்ட் JDBC டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா UCP அண்ட் OJDBC இந்த மாதிரி 2 ஜார் ஃபைல்ஸை வந்து நான் மேனுவலாக ரெஃபரன்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இதே ஒரு டீமில் என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோட கொலீக் வந்து 5.4 வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அவனோட கோடை வந்து நான் என்னோட இதில் வந்து அப்டேட் பண்ணாமல் ரன் பண்ணணும் ஒர்க் ஆகாது. சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், மேனுவலாக அவன் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜார் ஃபைல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதே இது நம்ம மேவன் யூஸ் பண்ணோம்னா, ஒன்ஸ் அவனோட ப்ராஜெக்டை நான் வந்து என்ன பண்ணுறோம், என்னோட இதில் எடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜார் ஃபைல்ஸ் வந்து மேவன் வந்து எனக்கு டெவலப் பண்ணி. சரி, ரெண்டாவது வந்து மேவனோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செட் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ், அதாவது டிபெண்டன்சி மெயின்டெனன்ஸ்க்கு வந்து டீமில் வந்து ஒரு பேரலல் அட்வான்டேஜ். அதாவது யாரோட அப்டேட்டும் வந்து நம்மளோட ஒர்க் வந்து இம்பாக்ட் பண்ணாது. சரி, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கும் அப்டேட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரைட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவது. அதாவது எப்படின்னா, ஒரு J2EE அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ என்னோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு டெஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது மெயின் ஃபோல்டரோட ஆக்சுவல் அப்ளிகேஷன் கோட் இருக்கும், டெஸ்ட் ஃபோல்டரில் வந்து என்னோட JUnit டெஸ்ட் கேசஸ் இருக்கும், என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணக்கூடிய JUnit டெஸ்ட் கேஸ். ஸோ ஃபைனலாக வந்து மேலோட அட்வான்டேஜ் என்ன, பில்டிங் அண்ட் டிப்ளாயிங் ப்ராஜெக்ட். ஸோ ஒன்ஸ் வந்து என்னோடய சோர்ஸ் கோட் கம்பேர் ஆகிடுச்சு, என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை டெப்ளாய் பண்ணணும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்னோடய ப்ராஜெக்டை வந்து ஒரு ஜார் ஃபைலாவோ இல்லை வார் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜார் ஃபைல் அப்படின்னா என்னங்கிறத ரைட்டை பார்த்துருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் நான் அதை டிஸ்கஸ் பண்ணது. ஸோ ஜார் ஃபைல்னா என்ன, JAR அப்படின்னா ஜாவா, ARனா ஆர்ச்சி ஃபைல்னு சொல்லுவோம். அதாவது ஜாவா மொத்த ப்ரோக்ராமையும் ஒரு இடத்துல வந்து ஆர்கேவ் பண்ணி வைக்கிறது தான் ஜாவா ஆர்கேவ் ஃபைல்ஸ். இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட விண்டோஸ் ஃபைல்ஸ் எப்படி என்ன ஃபைலாக இருக்கும், .exe ஃபைல் சொல்லுவோம். அதாவதுன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஒரு மெஷினில் போடுவீங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணுவீங்க, .exe ஃபைலில் ரன் பண்ணுவீங்க, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்.
அதே ஜாவா ப்ரோக்ராமர் வந்து என்ன பண்ணுவோம், ஜாவா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அதாவது ஜார் ஃபைல்ஸ் தான் ஜாவா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸில் உங்களுடைய மொத்த ப்ரோக்ராமையும் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஜாவா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜார் ஃபைலாக தான் கன்வெர்ட் ஆகும், .exe ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டெப்ளாய் பண்ணும்போது என்னுடைய மொத்த ப்ரோக்ராம் எல்லா ஹோல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கோடிங்கும் ஒரு ஜார் ஃபைலாக கன்வெர்ட் ஆகி டெப்ளாய் ஆகும். ஸோ இதுதான் மேவன் இல்லாமல் மேனுவலாக பண்ணக்கூடிய டாஸ்க்கை மேவன் எப்படி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதனோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இண்டிவிஜுவலாக ஜார் ஃபைல்ஸ் மெயின்டெனன்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஜார் ஃபைல்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேவன் டிபெண்டன்சி மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பில்டிங் அண்ட் டெப்ளாயிங் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம். சரியா, இதுதான் மெயினான மேவனுடைய அட்வான்டேஜ். ஸோ இப்போல்லாம் வந்து நியூ ஃபீச்சர்ஸ் வருதோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். அதே இது ஓல்டு ஃபீச்சர்ஸோட ஸ்டே பண்ணணும்னா அந்த டிபெண்டன்சிஸ் அதோடய நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன ப்ராசஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, நீங்கள் மேலும் யூஸ் பண்ணி பில்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் கரெக்ட் பண்ணலாம், ரிப்போர்ட்டிங் பண்ணலாம், அப்புறம் SCMs அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ரிலீசஸ், டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்னா நான் அந்த டெப்ளாய் பண்ணுறேன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட், ஒரு குரூப் ஆஃப் மெயில் கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். சரியா, ஸோ மேவனோட ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேவன் இன்ஸ்டால் பண்ண என்ன ஆகும்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து form.xml வந்து கிரியேட் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு மேவன் ப்ராஜெக்டை எக்லிப்ஸில் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பற்றி மேவனோட அடுத்த டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிவா, ஸோ நீங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்ஸ் வரும், அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேவன் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட் லொக்கேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கிடைப் சொல்லுவோம், அதாவது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் மேவன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதாவது ஆர்கிடைப்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி டிஃபைனாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடைப். இப்போ நான் வந்து மேவன் சிம்பிள் ஆர்கிடைப் யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆர்கிடைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான, அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன, குரூப் நேம் என்ன, ஸ்னாப்ஷாட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, பேக்கேஜ் நேம் போட்டீங்க, ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஜாவா மேவன் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஆகிக்கிருக்கு பாருங்க, அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மேவன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் முக்கியமான பாயிண்ட் வந்து இன்ஸ்டாலிங் மேவனப்போ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் தேவை. ஸோ இப்போ ஒய் கொடுத்துருங்க, என்டர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னோட வெப்சைட்டில் பாருங்கள் மேவன் ப்ராஜெக்ட்ங்கிற ஜாவா மேவன் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா, ஸோ அடுத்த டிஃபால்ட்டாக என்னாகும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபெண்டன்சி தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். மெயினாக இதான் இந்த இதனோட மேவன் ப்ராஜெக்ட். ஸோ கரண்ட்டாக வந்து என்னோட டிபெண்டன்சியில் ஒரே ஒரு JUnit டிபெண்டன்சி, அதாவது JUnit ஜார் ஃபைல்ஸ் தான் இருக்குது. பட் இப்போ இந்த M2 ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா ஆல்ரெடி நான் வந்து அதர் ப்ராஜெக்ட்ஸ் மேவன் ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனோட டிபெண்டன்சி எல்லாமே .inங்கிற ப்ராஜெக்டில் பார்த்துல தான் போஸ்ட் வர இருக்கும். சரியா, ஸோ இதுதான் form.xml. சரியா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் form.xml நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா form.xml என்னென்ன பார்ட் இருக்குதுல, பில்டு இருக்குது, டிபெண்டன்சி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷன் இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா URL ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் என்ன ஃபீச்சர் வந்து ரிமோட் ரெக்வஸ்ட்டு சூஸ் பண்ணுறது தான், அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து டீப்பாக எதுவும் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு டிபெண்டன்சி எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட டிபெண்டன்சி என்ன இருக்குது, JUnit டிபெண்டன்சி இருக்குது. பிளகின்ஸ் வந்து இந்த டிஃபால்ட் பிளகின்ஸ் இதெல்லாம் பில்டிங் தெரியும், அது ஆல்ரெடி வந்து என்னோட form.xml ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. இப்போ இதில் வந்து மேவன் நீங்கள் வந்து டெஸ்ட் கொடுக்கலாம், இன்ஸ்டால் கொடுக்கலாம், பில்டு கொடுக்கலாம். பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபைல்ஸும் ப்ராப்பராக டவுன்லோட் ஆகிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ பார்த்தீங்கன்னா எதாவது தேவையான ஃபைல்ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்ரி டைம் வந்து மேவன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் மேவன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் கொடுத்தோம், அந்த ஃபைல் ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த இதில் வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது. சரியா. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஜியூனிட்டுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, நான் வந்து ஒரு 2 more டிபெண்டன்சிஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸல் ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்பாச்சி பாய் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேவன் டிபெண்டன்சி கீழே வந்து என்னோட இப்போ நான் ஆட் பண்ண நியூ அந்த கான்வெர்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துச்சு பாருங்க. org.apache py ரிலேட்டட் எல்லாமே வந்து வந்துச்சு. ஸோ இதுதான் மேவன் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மேவன் ரெபாசிட்டரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ரீட் பண்ணதுக்கு பேசிக்காக எனக்கு வந்து 2 டிபெண்டன்சி தேவை. அந்த 2 டிபெண்டன்சி எங்கே போய் எடுக்கலாம்னா MVN ரெபாசிட்டரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அப்பாச்சி பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5.2.3 வெர்ஷன். இதோட டிபெண்டன்சி எனக்கு வேணும்னா இந்த வெர்ஷன் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிற வேண்டியது. இதை காப்பி பண்ணி என்னோட டிபெண்டன்சி வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா org.py இதோட டைரக்ட் இதுங்க வந்து அதனோட பர்டிகுலர் பிளேஸில் போய் அப்பாச்சி பாய் இருக்கு. ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் 5.2.3 இந்த பர்டிகுலர் கோடை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி Ctrl+S கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா டிபெண்டன்சிஸும் எங்கே வந்துடும், நம்ம மேவன் ப்ராஜெக்டோட மேவன் டிபெண்டன்சியில் வந்துடும். வந்துச்சா பாய்.oxm. ஸோ இதெல்லாம் வந்து வேறு டிபெண்டன்சிஸ். இப்போ வந்து ப்ராஜெக்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபைலை இங்கே போட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது வந்து என்னுடைய ப்ராஜெக்டோடைய லோக்கல் ரெபாசிட்டரிக்கு சேவ் ஆகிடும். லோக்கல் ரெபாசிட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா .mp ஃபோல்டர் சி ஃபைலில் போய் இங்கே போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணது அப்பாச்சி பாய் கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம மேவன் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்து வந்து இப்போ ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல்ஸும் ஸ்டோரேஜ் நம்மளோட இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா org apache py 5.2.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா org. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரோட ஃபஸ்ட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸாகவே டவுன்லோட் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு மேவன் ப்ராஜெக்ட் கிடையாது, இது என்னோடய 3rd மேவன் ப்ராஜெக்ட். ஸோ வந்து என்ன இது ஆல்ரெடி நான் பில்டு பண்ணும்போது ஏதோ ஒரு மேவன் ப்ராஜெக்டை என்னோடய லோக்கல் ரெபாசிட்டரியில் ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து நான் வந்து இதை சேவ் பண்ணணும்னு என்னாச்சு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி என்ன ஆகும்னா என்னாகும் உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில் இந்த டிபெண்டன்சிஸ் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணணும்னா மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரி
ரெபாசிட்டரி, இதை சென்ட்ரல் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போய் இந்த பர்டிகுலர் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டைத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தேவைப்படாது. ஓகே. இதே ஒரு டிபெண்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, லோக்கல் ரெபாசிட்டரியில் அது டேட்டா இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுவோம், ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ இதுதான் லோக்கல் சென்ட்ரல் ரெண்டு ரெபாசிட்டரி பார்த்தோமா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிமோட் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். ரிமோட் ரெபாசிட்டரின்னு என்னதுன்னா, ஒரு இது வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரி இல்லை, லோக்கல் ரெபாசிட்டரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் உங்களுடைய ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒரு யூஆர்எல்ல அதுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி அதை வந்து இந்த .xml அந்த பாத்தை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த ரிமோட் ரெபாசிட்டரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ லோக்கலில் இல்லை சென்ட்ரலில் இல்லைன்னா ரிமோட் ரெபாசிட்டரி வந்து அந்த ஜார் ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ சம் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு அலோவ் பண்ணாது. அதப்போ ஆர்கனைசேஷன் வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரி போகவே விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜார் ஃபைல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டின்னு ஒரு எரர் வரும். ஸோ சில வல்னரபிலிட்டிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து அப்படி வல்னரபிலிட்டிஸ் இருக்கிறது வந்து டேரெக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி அந்த வல்னரபிலிட்டிஸ் செக் பண்ணி ஃபைனல் பண்ணது மட்டும் ரிமோட் ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணுவாங்க. சரி. ஸோ நம்ம டெஸ்டிங் பர்பஸ் ஆட் பண்ணுறதுனால வல்னரபிலிட்டிஸ் அந்தளவுக்கு மேஜர் இஷ்யூஸ் நம்மளுக்கு இருக்காது. இது ரியல் டைம் ப்ராஜெக்ட் இது பண்ணும்போது ஒவ்வொரு வல்னரபிலிட்டிஸ்க்கும் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். சரி. ஸோ இவ்வளோதான் டிபெண்டன்சிஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட .xml ஸ்ட்ரக்சர். இது ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஐடிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு ஓன் ப்ராஜெக்டோட ஓன் ஸ்கூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுவீங்க, ஏபிசி பேங்க், அதான் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்கோப். ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது ரெண்டாவது என்னது, அதனுடைய ப்ராஜெக்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிற ஆர்டிஃபேக்ட் எவன் ப்ராஜெக்ட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராஜெக்ட் அந்த நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸ்னாப்ஷாட் இது வந்து டிஃபால்ட்டான உள்ள விஷயம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு மேவன் கம்பைலர் என்னென்ன இதுங்கிறது ஆல்ரெடி அது க்ரியேட் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து டிபெண்டன்சி, இது நான் ஆட் பண்ணிக்க டிபெண்டன்சி. இது போக என்னென்ன ஜார் ஃபைல்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் வேர்டாக கனெக்ட் பண்ணி இமேஜாக கனெக்ட் பண்ணி, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் வந்து ஜாவாவில் இருக்குது, வேவரில் இருக்குது. ஸோ அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டட் எல்லா ஃபைல்ஸுமே இங்கே வந்துடும். ஸோ மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு, HTML ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜார் ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனோட டிபெண்டன்சி வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஃபைனலாக வந்து பில்டு பண்ணுறது இது வந்து பில்ட் ஆட்டோமேஷன் டூல் தானே. ஸோ பில்டு பண்ணுறதுக்கு தேவையான ப்ளகின்ஸ், டிஃபால்ட் ப்ளகின்ஸ் என்னென்னா க்ளீன், இது போக நம்மளுக்கு வந்து CSS, ஜார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ப்ளகின்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து இந்த இடத்த மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ப்ளகின். ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஜாவா மேவன் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு, எப்படி ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்த ட்யூட்டோரியலில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து ரீட் ஆர் ரைட் வந்து மேவன் யூஸ் பண்ணி, அதாவது மேவனில் இந்த டிபெண்டன்ஸ் ஆல்ரெடி மேப் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணி எப்படி அதை அச்சீவ் பண்ணுறதுல பார்ப்போம். ஸோ வந்து மேவனுங்கிற ஒரு பிக் கான்செப்ட் நான் ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். அதாவது ஒரு டெவலப்பர் வந்து மேனுவலாக செய்யக்கூடிய டாஸ்க், அதாவது பில்ட், டெப்ளாய், டாக்குமெண்டேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து மேனுவலாக செய்யக்கூடிய டாஸ்க்கை வந்து இந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. அதாவது ப்ரொசீஜரெலாம் ஒரு விஷயத்தை பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணிடுது. ஓகே. ஜஸ்ட் ஒரு இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர்டு வழியாக ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் டூல் தேவை, அதுதான் வேணும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு ஜாவா மேவன் இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. வரக்கூடிய ட்யூட்டோரியலில் இந்த மேவன்
எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து நம்மளுடைய ஜாவா எக்ஸாம்பிள்ஸ்லேயே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியல் நான் வந்து how to read and write Excel files பற்றி போட போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த மேலும் ப்ராஜெக்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோட டியூட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.